Good evening. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். Am I audible? Loud and clear, Raj. Loud and okay, so thank you so much. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். Hi, dear ladies, girls, boys, gentlemen. Okay, so இன்னைக்கு ஒரு exciting evening இருக்கு. And இந்த ஒரு session பாத்தீங்கன்னா it is completely about women. இந்த ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு women entrepreneur பத்தி தான் இன்னைக்கு செஷன்ஸ் இருக்க போது. பிஃபோர் ஸ்டார்டிங், இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் விமன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு மதரா இருக்காங்க, சிஸ்டரா இருக்காங்க, மென்டரா இருக்காங்க, ஃபேமிலியை லீட் பண்றவங்களா இருக்காங்க. விமன் ஹேஸ் அ மல்டி டாஸ்க் ப்ரொவைட் பண்ற ஒரு கிரேட் லீடர்ஷிப் அட் ஹோம் ஆல்சோ, அட் சொசைட்டி ஆல்சோ. அண்ட் நம்மளோட தமிழ்நாட்டை கூட ஆனது பாத்தீங்கன்னா விமன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. And nationally also we have prime minister women. So women என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆக இருக்கு. நிறைய கண்ட்ரி, நிறைய லொகேஷன்ஸ் இன்றைக்கு விமனை இம்பார்ட்டண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. However, we just wanted to share with small note, இந்த ஒரு பிசினஸ், ஒரு ஆம்வே பிசினஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லைக் ஓனர்ஷிப் மாடல்ல விமனை ரொம்ப எம்பவர் பண்றோம். இது பத்தி ஒரு சின்ன ஸ்டடியோட we just wanted to start this evening. So இந்த AO என்ற ஒரு சர்வே கம்பெனி பாத்தீங்கன்னா they did research and analysis. இதுல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆம்வேல ஏன் நிறைய பேர் விமன் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். ஆம்வேல வந்து 2/3 is all about women distributors. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் கரியர் நோக்கி அவங்க இதுல மூவ் அப் ஆயிட்டு இருக்காங்க. டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஆம்வே பிசினஸ்ல மாத்திரம் தான் 2/3 மேல விமன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் தேர். தட்ஸ் ஒன் குட் அட்வான்டேஜ் பாயிண்ட். பிளஸ் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக நிறைய லேடிஸ் இன்னைக்கு பிசினஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே டிசைட் வென் டு ஒர்க், வேர் டு ஒர்க், ஹவு மச் டு ஒர்க். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறவங்களுக்கு ஆம்வே ப்ரொவைட்ஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். மூன்றாவது ஒரு காரணம் ஏன் ஆம்வே as a பிசினஸ் மாடல் விமனுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் ப்ரொவைட் அ கைடட் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம். நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா இது எம்பவர் பண்ணக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு. பிளஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் கொலாபரேஷன். இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா விமன் பிளே a மேஜர் ரோல். அவங்களுக்கும் இந்த ஒரு ஆம்வே gives a பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அஞ்சாவது ரீசன் என்னன்றது பாத்தீங்கன்னா they associate with not just a normal company, they associate $8.8 billion கம்பெனியோட ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்கு. அதனாலையும் அந்த விமனுக்கு இந்த ஆம்வே as a brand it's so much attractive and gives a platform. ஆறாவது ரீசன் பாத்தீங்கன்னா it provides the rewards and recognition as an equal thing. அதாவது நிறைய கார்ப்பரேட் இருக்கு, அந்த கார்ப்பரேட்ல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. யாருக்கு நிறைய சேலரின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா மென்க்கு தான் நிறைய சேலரி இருக்கும், பட் விமனுக்கு பாத்தீங்கன்னா லெசர் தான் இருக்கும். ஸோ ஆம்வேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. தெர் இஸ் நோ பயாஸ், தெர் இஸ் நோ ஜெண்டர் பயாஸ். விமனும் சரி மென்னும் சரி இட் ப்ரொவைட்ஸ் அன் ஈக்குவல் ஆஃப் பிசினஸ் இன்கம்ல பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் an equal income payout. அடுத்த ஒரு ரீசன் நீங்க பார்க்கலாம், ஆம்வே ஏபிஓல வந்து எப்படி வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா மத்த இடத்துல
34% இருக்கும்போது ஆம்பேவை பொறுத்த வரைக்கும் 66%. மற்ற FMCG கம்பெனி பாத்தீங்கன்னா 85% விமன், பேலன்ஸ் 15% women. Amway, it is totally different. 66% women, balance 33% அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. At any other Indian company பாத்தீங்கன்னா male dominations அதிகமாக இருக்கும், female participations கம்மியாக இருக்கும். But Amway, it is equal opportunity. விமனுக்குன்னு என்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனி இடம் இருக்கிறது. So இந்த ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா the percentage of women in the workforce நீங்க பார்க்கலாம். It is spread out equally at all the pin level. It is not only at certain pin level women participation அதிகமா இருக்குன்னு கிடையாது. It is there at a platinum level. It is good at the emerald level. It is good at the diamondship level also. More of women focused ஆக இந்த businessல இருக்கு. So in the last 22 years of Amway ஓட successful operation in Indiaல பாத்தீங்கன்னா நிறைய women ஓட success இன்னைக்கு create ஆயிருக்கு. There are few leadership. This is one part in North India where Reena Wall is a distributorship, where she is a lady who started the business. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில Amway ஓட இன்கம் சப்ஸ்டான்ஷியலா பே அவுட் போயிட்டு இருக்கு. She lost her husband, but இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலமா இன்னைக்கு ஒரு இன்கம் இருக்கு. And her two sons in the business income is given them a confidence level. We do have a different lady leadership. Housewife இருந்திருக்காங்க, அவங்களுக்கு Amway last 20 years played an important ship role. They moved up the ladder personally, professionally, emotionally, socially. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Amway ஓட கனெக்ட் பண்ணிட்டு Amwayல இன்கம் மாத்திரம் earn பண்ணல, பல பேரோட லைஃப்ல இன்னைக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஷிப் விமன் இந்தியால உருவாயிருக்காங்க. அந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா we do have a very special leadership. They are the founding leadership in India. When I say founding leadership, 1998 முதல் இந்த ஒரு business opportunity எடுத்துட்டு கரியரா எடுத்துட்டு நிறைய ஃபேமிலியில இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி two wonderful leading leadership தான் உங்களோட ஷேர் பண்ண போறாங்க. To start with, first I would like to invite this lady is from Chennai. எல்லாருக்கும் தெரியும், she is from a doctor profession. Last 22 years நிறைய ஃபேமிலியில ஸ்மைல் கிரியேட் பண்ணிருக்காங்க. She is a dentist by profession. அந்த டென்டிஸ்ட் ப்ரொஃபஷன்ல கூட பாத்தீங்கன்னா they always wanted to have a smiley. But in the businessல பாத்தீங்கன்னா it is not just for an individual but for lot of family members க்கு impact create பண்ணிருக்காங்க. So with your support I would like to invite the first diamond lady speaker, Dr. Priya Ravi, into the virtual stage. Malai Vanakkam. Good evening to everybody. Am I audible, Raj? Yes, ma'am. Very nice. So ரொம்ப சந்தோஷம் இந்த புதுசான ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் நேருக்கு நேர் பார்த்து ஒரு ஹக் கொடுத்து ஸ்மைல் கொடுக்கறது வேற மாதிரி. பட் த நியூ நார்மல்னு பார்த்தோம்னா ஸ்டேஜ்ல வந்து வணக்கம் சொல்றது. ஸோ நிறைய புதுசா இருக்கிறவங்களுக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் பிரியா ரவி. ஐ எம் அ டென்டிஸ்ட் பை ப்ரொஃபஷன், பல் மருத்துவர். சென்னையில வந்து ஒரு 35 இயர்ஸா என்னோட ப்ராக்டிஸ். ஸோ ராஜ் ரொம்ப அழகா சொன்னாரு, ஸ்மைல் போட்டுட்டே இருக்காங்கன்னு. ஸோ மற்றவங்க ஸ்மைல் பண்ணணும்னு நான் எங்களோட ப்ரொஃபஷன். ஸோ என்ஜாய் பீயிங் அ டென்டிஸ்ட்டுங்க. ஸோ ஒரு 35 இயர்ஸா ஐ எம் அ ப்ராக்டிசிங் டென்டிஸ்ட். இந்த 35 இயர்ஸ்ல ஒரு 22 இயர்ஸ் பேக் நாங்க வந்து Amway பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் எ டென்டிஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட எல்லாரும் பேசியிருக்க முடியுமா எனக்கு தெரியாது. பட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்ததுனால இன்னைக்கு இத்தனை பேர் வந்து ஆர் கோயிங் டு லிசன் டு விமென். நான் வந்து ஒன்லி சும்மா உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் மாதிரி, மெயின் ஸ்பீக்கர் எனக்கு அப்புறம் தான் வராங்க. வெரி பவர்ஃபுல் பர்சன். ஸோ அவங்களே என்னை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் யூ ஹோப் தட் உங்களாலையும் ஒன்று சாதிக்க முடியும்,
லைஃப்ல உங்களாலையும் உங்க டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க. அஃப்கோர்ஸ் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஆஸ் விமென். நம்ம சமைக்கிறோம், வீடை கவனிக்கிறோம், பசங்களை ரேஸ் பண்றோம், இன்லாஸை கவனிக்கிறோம், வந்த விருந்தாளியை கவனிக்கிறோம், ஒரு ஃபேமிலியை டுகெதரா யுனைட் பண்ணி வச்சிருக்கோம். இது தவிர நம்மளாலையும் சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். பட் ஆம்பே பிஸ்னஸ் பார்க்கும்போது 22 years பேக் நான் ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிருந்தது. இப்போ எங்க ஹஸ்பண்ட் வாஸ் ஹேவிங் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ அவரும் பிஸியா அவரோட ப்ரொஃபஷன் போயிட்டு இருந்தாரு. ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு பார்க்கும்போது எங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு காமிச்சவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. அண்ட் பட் இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு தேவையா இல்லையான்னு அப்போ எங்க மைண்ட்ல ஒரு டவுட் தான். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணலான்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் தனியா தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறைய லேடிஸ்க்கு தான் சொல்ல விரும்புறேன். அப்ப ரவி ரொம்ப பிஸியா இருந்தாரு. he didn't want to have anything to do with this business. ஸோ அவர் சொன்னாரு, இது நீ உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஸோ நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தனியா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்பவும் நான் சொல்லுவேன், நானும் கிட்டும் ஒரு பக்கம் இருந்தது, எல்லாரும் ஃபேமிலி அந்த பக்கம் இருந்தாங்க. பட் போக போக இந்த ஃபர்ஸ்ட் 3 years நான் என்ன ஒரு சேஞ்ச், நம்மளுக்கு ஒரு இன்கம் சேஞ்ச் வரணும்னா நம்ம செய்யற முறை சேஞ்ச் பண்ணும் இல்லைங்களா? ஸோ செய்யற மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியே இந்த பிசினஸ் பண்ணோம்னா இன்கம் வராது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 years நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ப்ரொஃபஷனல் ஆயிட்டேன், ரொம்ப பிசினஸ் பத்தி கத்துக்கிட்டேன், ப்ராடக்ட்ஸ் பத்தி கத்துக்கிட்டேன். I learned about how to talk to people, how to keep them together. ஸோ எங்களோட அப்ளைன்ஸ் சொன்ன வழியா நாங்க ஃபாலோ பண்ணி இது ஒரு பிஸ்னஸா கிரியேட் பண்ணி 3 yearsல ஒரு ஸ்மால் டீமை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த 3 yearsல பெரிய இன்கம் சேஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரெகுலரா ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சு. அந்த ரெகுலர் இன்கம் பார்த்து மை ஹஸ்பண்ட் செட் தேர் இஸ் சம்திங் தேர் இன் திஸ் பிஸ்னஸ். அவரும் வந்தாரு. ஸோ டுகெதர் வி கிரியேட்டட் அ வெரி பிக் டீம். ஸோ நான் எப்பவும் சொல்றது என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை புரிஞ்சுட்டு ஒன்னா ஒர்க் பண்ண கத்துட்டோம். அப்புறமா ஒரு டீமை கிரியேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண கத்துட்டோம். ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, ஸோ நீங்க திஸ் இஸ் அ ஆல் டைம் பிஸ்னஸ் ஃபார் எவ்ரிபடி. அப்படின்னா நீங்க ஆஸ் அ சிங்கிள் உமனும் பில்ட் பண்ணலாம், ஹஸ்பண்டோட சேர்ந்தும் பில்ட் பண்ணலாம், ஹஸ்பண்ட் மென் நீங்களும் தனியா பில்ட் பண்ணலாம். பட் பாட்டம் லைன் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம லைஃப் பெட்டரா இருக்கணும், நம்ம மற்றவங்க லைஃப்ல சேஞ்ச் கொண்டு வரணும்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா திஸ் பிஸ்னஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ ஐ ஆல்சோ தாட் ஐ வில் சே எப்படி ஆம்வே எங்களை சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ ஆம்வே இஸ் அ கிரேட் கம்பெனி டு பார்ட்னர். அண்ட் பாத்தீங்கன்னா 1959ல இது ஒரு கண்ட்ரில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல மோர் தென் 180 countries இருக்கு. அந்த 180 countriesல 100 countriesக்கு மேல ஆம்வே ஹாஸ் அ பிரசன்ஸ் இன் மோர் தென் 100 countries. என்ன ஒரு குளோபல் ரீச் பாருங்களேன். அண்ட் இன் ஆல் கண்ட்ரிஸ் தேர் டூயிங் சோ வெல். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க பிசினஸ் க்ரோ ஆயிருக்குன்னா, we should always be part of something that is growing. என்ன ஒரு விஷன் பாருங்களேன். விஷன் ஆன் ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1959ல என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம எல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அப்பவே என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் ரேஞ்ச். ஸோ தே ஹவ் பீன் நாட் சேயிங் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பிகாஸ் இட் இஸ் ஃபேஷனபிள் டு டூ, பட் தே மீன் இட் அண்ட் தே ஹவ் பீன் டூயிங் இட் ஃப்ரம் 1959, not only in the home care and personal care categories, but they've moved into health care and skin care. And நீங்க பாருங்களேன், நம்ம ஒரு ரோஸ் பர்ஃப்யூம்னு நம்ம ப்ராடக்ட்ல போடணும்னா அந்த இதழ்கள் எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி அதுல இருந்து வர ஒரு சொட்டு பர்ஃப்யூம் தான் இதுக்கு ரோஸ் ஸ்மெல் கொடுக்குது. Nothing is from another bottle. It is from a pure, organically grown, beautiful, organic herbal product ranges. இல்லைங்களா? So என்ன ஒரு விஷன் ஆன் ப்ராடக்ட்ஸ் பாருங்க. எக்ஸ்பேண்டிங் அண்ட் ஆல்வேஸ் இம்ப்ரூவிங். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்பல்னு இருக்கிற ஒரு ரேஞ்ச், ஆயுர்வேதா இஸ் சோ நேட்டிவ் டு இந்தியா.
இங்கேந்து வந்து ஒரு ஹெர்பல் ரேஞ்சை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஐம் ஷுவர் இட் இஸ் கோயிங் டு பிகம் அ குளோபல் ஃபினாமினன். ஸோ யூ வில் நெவர் பி லாஸ்ட். இந்த மாதிரி ஒரு விஷன் ஆன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற கம்பெனில we are always going to win. Vision on business நீங்க பாத்தீங்கன்னா how they have moved on நீங்க பாருங்க. நான் வந்து ரொம்ப இதுன்னு சொல்லல பாருங்களேன், how they have gone on with the times. இன்னைக்கு நீங்க பாருங்களா சோஷியல் மீடியான்னு இருக்கிறது, இப்போ ட்விட்டர்னு பாத்தீங்கன்னா அதுல ஆம்வே பிரசன்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா அதுல ஆம்வே பிரசன்ஸ் இருக்கு, இன்ஸ்டா it's the buzzword இன்னைக்கு யூத்துக்கு வந்து இன்ஸ்டா. இன்ஸ்டான்னா எனக்கு இன்ஸ்டன்ட்னு தான் தோணுது, பட் இன்ஸ்டாகிராம் இஸ் a very big platform. ஸோ அதுலயும் ஆம்வேயோட பிரசன்ஸ் இருக்கு. ஸோ everywhere they think that they are teaching us how to have your own YouTube channel. பாருங்களேன் எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரீச் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா எல்லாருக்கும் இருக்கிற கவலை வந்து கோவிட் தானுங்க. all of us are worried about that. So in the COVID situationல இப்ப நீங்க என்னோட கிளினிக் பாருங்களேன், 35-year-old clinic, 3-4 months clinic is closed. So no income இல்லைங்களா from the clinic. But in the 4 months has the Amway business grown? Oh yes, எங்களோட business வந்து 4 times இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, and it's keeping on growing. I think 4 times, but as I'm speaking it must be more than that. So எப்படி நீங்க பாருங்களேன், ஒரு செகண்ட் விடாம Amway was there on top of it. They were there on all Zoom platformsல வந்துட்டாங்க, ட்ரைனிங் கொண்டு வந்தாங்க. They just did not bat an eyelid. Reach of products பாருங்களேன், எங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு எண்ட் யூசர் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியலன்னா எப்படி பண்றது? இன்ஃபேக்ட் எக்ஸ்பேண்டட் இருக்கிற எல்லா பின்கோட்ஸுக்குமே ப்ராடக்ட்ஸ் போக ஆரம்பிச்சுட்டு. ஸோ இட்ஸ் அ பிக் சல்யூட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு விஷன் இருக்கிற கம்பெனில why shouldn't you partner? You'll never be at a loss. So எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு that our income has only grown in the last 4 months. So if you are thinking of doing something that is absolutely foolproof, then you're in the right place. So this is just my small observation. So in the September lend Amway had launched something called Core Plus. So business la irukravanga vandu think pannalam adu, but Core Plus vandu already income namakku vandu nalla kuduthirukanga Amway. That was the core plan, and the core plan vandu innu accentuate panni innu better panni namakku kudukiradhu vandu Core Plus nu irukra plan. அப்படின்னா என்ன? ஸோ நிறைய காசா? நிறைய காசு எஸ், பட் என்ட்ரி லெவல்ல நிறைய காசு. வாட் அ கிரேட் திங். பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம வெறும் ப்ராடக்டை மட்டும் வாங்கினாலே நம்மளுக்கு காசு ரிட்டர்ன் வருதுன்னா வாட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? ஸோ மெனி பீப்புள் ஆர் மோர் வெல்கம் இல்லைங்களா? வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலே நம்ம வந்து காசு சம்பாதிக்க போறோம். வாட் அ கிரேட் ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஸோ மோர் பீப்புள் ஆர் மேக்கிங் மோர் மணி. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது வந்து கேஸ்கேட் ஆகி ஹையஸ்ட் இன்கம்ஸ் ஆர் ஆல்சோ பீங் அவார்டட். ஸோ டோன்ட் ஈவன் திங்க். இப்ப நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்க, ஓ நீங்க அப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்க இப்ப வந்து நம்மளுக்கு பிசினஸ் வருமானா? அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து எப்ப வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணி ஃபுல் உழைப்பு கொடுத்து you want to do something very much for your own self, then this business is just for you. It's just up your. So we wanted to welcome all the new people, especially the women. இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வீடையும் பார்த்துக்கலாம், சமையலும் செய்யலாம், பசங்களுக்கும் படிப்பு சொல்லி தரலாம், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம், உங்க டீமையும் பில்ட் பண்ணலாம், இந்த பிசினஸும் பில்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ரீச்சும் பண்ணலாம். வாட் அ ஃபேபுலஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ கோவிட் டைம்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம்? இன்னும் நிறைய பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சோங்க. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து ஒரு செஷன் கூப்பிடணுமா, இல்லை ஆம்வே சென்டருக்கு கூப்பிட்டு நீங்க அசஸ்மெண்ட் பண்ணிக்கணுமா, எது பண்ணாலும் நமக்கு வந்து நிறைய பிளானிங் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டும் அவங்கள ரீச் பண்ண வைக்கிறதுக்குள்ள ஏதாவது அப்பதான் ஏதாவது நாய் கடிச்சிடும், இல்லை அப்பதான் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணும்போது பூனை வந்துடும், ஏதாச்சும் ஒண்ணு வருங்க. பட் இப்ப இன்னும் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டாலே இதை ஜாயின் பண்ண முடியும். You're able to have assessment. Hats off to Amway. எப்படி ஒரு ஹெல்த் கன்சல்டேஷனோ ஸ்கின் கன்சல்டேஷனுக்கோ அவ்வளோ உயிர் கொடுத்த அந்த கன்சல்டன்ஸ் வந்து they give such a lot of value. அதை யூஸ் பண்ணிக்கும்.
and such a fabulous presence பாருங்க. ஸோ நீங்க வந்து இப்போ நிறைய பேரை உட்காந்து வைக்கலாம். இப்போ ஜூம் தெரியாத யாருமே இல்லை. பசங்க ஸ்கூல்ல படிச்சு ஜூம்ல தாங்க உட்காந்து அவங்க கிளாஸ் ட்ரைனிங்கே எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா அம்மாவும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கெல்லாம் அப்ப படிக்காதது இப்ப படிச்சிடுறீங்க போல இருக்கு, மிஸ் பண்ணிட்டீங்க. அது என்ன ஒரு இது வருதே வாட்ஸ்அப்ல ஜானகி மேடம். ஸோ அவங்க சொல்ற மாதிரி நீங்க அதை மிஸ் பண்ணதை இப்ப நீங்க கத்துக்கிறீங்களா தெரியல. பட் allow your children to do their job. நீங்க இதே ஜூம் பிளாட்ஃபார்ம்ல உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஸோ as I was saying that you have to grow internally as a person. நீங்க வந்து நான் செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து சமையல் தான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் கோவிட், ஆர் யூ சேஃப், ஆர் யூ இன்டோர்ஸ்? ஸோ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஷெஃப் ஆயிட போறேன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் பெருமை இல்லைங்களா? ஸோ நல்லா சாப்பிட்றோம், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யூ ஷுட் குக் வெல், அஃப்கோர்ஸ் யூ ஷுட் குக் பெட்டர், பட் யூ ஷுட் நாட் ஓன்லி குக். தெர் இஸ் சோ மச் மோர் டு டூ. Amway வந்து from morning to evening they have different programs. உங்களுக்கு business பத்தி program, they have it health பத்தி program, they have it skin பத்தி program, they have it consultation, they have it home care, they have it atmosphere minia, they have it cookware, chef வெச்சி cook பண்ணனுமா, they have it. So you choose உங்களுக்கு என்ன program attend பண்ணனும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ப்ரோக்ராம் மட்டுமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பண்ணாதீங்க. ஆல் த ப்ரோக்ராம்ஸ் திருப்பி பார்க்கணும்னு இல்லை, புது பீப்புளை வந்து உட்காத்தி வைக்கணும். நீங்க வந்து சில ப்ரோக்ராம பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் க்ரோ பண்ணி. ஸோ கோவிட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் நாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் கோயிங் டு கீப் டாக்கிங் அபவுட் இட். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இஸ் டு எஜுகேட் பீப்புள் டு சிட் ஆன் த ஜூம் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது வந்து இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரைனிங் எட்டிகேட்டை கொஞ்சம் டீச் பண்ணுங்க. சென்டர்ல உட்காருங்க, படுத்துட்டு பார்க்காதீங்க. வீடியோ ஆன் பண்ணாலே நம்ம ஒழுங்காயிடும் இல்லைங்களா? இல்லைன்னா சமைச்சிட்டே பார்த்தோம்னா குக்கர் சத்தம் தான் விழும் காதுல, இது விழாது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அன் எட்டிகேட். யூ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜூம் மீட்டிங் ஃபார் லேர்னிங். இது வந்து பொழுதுபோக்குக்கு பிஸ்னஸ் இல்லைங்க. பொழுதுபோக்குன்னு நீங்க திங்க் பண்ணி இதை ஒர்க் பண்ணீங்கன்னா காசும் பொழுதுபோக்கா தான் வரும். பட் நிரந்தரமா இது ஒரு வருமானமா வரணும், உங்க ஃபேமிலிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா இது வந்து ஒரு சீரியஸ் பிசினஸா எடுத்துட்டு நோட்டும் கையுமா உட்காருங்க. டேக் டவுன் நோட்ஸ் ஃபார் ஆல் தி திங்ஸ் தட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அப்ளை இட் இன் யுவர் பிசினஸ். ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டீங்களா, டவுட் இருந்தா ரெண்டாவது வாட்டி அட்டென்ட் பண்ணுங்க. மூணாவது வாட்டி திருப்பி அட்டென்ட் பண்ண தேவையில்லைங்க. புதுசா இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லி கொடுத்து அவங்கள அந்த ட்ரைனிங்ல உட்காத்தி வச்சா you are making money, அவங்களுக்கு லைஃப் சேஞ்ச் பண்றீங்க. So this is the first thing you have to do. Zoom platform வந்து conquer the Zoom platform. ரெண்டாவது வந்து more reach. நிறைய people கிட்ட இந்த பிசினஸ் வாய்ப்பை பத்தி பேசுங்க. நான் வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாரோட பிசினஸும் குவைட் ஆயிடுச்சு, எங்க பிசினஸ் வந்து நிறைய க்ரோ ஆயிருக்கு, நானும் ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க, நிறைய இன்கம் பொட்டென்ஷியல் இருக்குன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? எவ்வளவு சிம்பிள் பாருங்க. நீங்களும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸ்டார்ட் ரீச்சிங் அவுட் டு மோர் விமென். அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கொடுங்க, ஒரு ப்ரொடக்டிவிட்டியோட ட்ரீம் கொடுங்க, இன்கமோட ட்ரீம் கொடுங்க, பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸோட ட்ரீம் கொடுங்க. கிவ் தெம் அ ட்ரீம். இப்போ உமனுக்கு வந்து வெறும் காசு பண்ணோன்னு மட்டும் சொன்னா போதாதுங்க. அந்த காசு பணம் வச்சு நீங்க என்ன செய்யலாம், தாய் வீட்டுக்கு நிறைய செய்யலாம்னு நம்ம வந்து எப்பவுமே திங்க் பண்ணுவோம் பாருங்க. ஆஸ் அ உமன் எப்பவுமே எங்க அப்பா அம்மாக்கோ என் தம்பிக்கோ என் தங்கைக்கோ எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் எவ்வளவுதான் நம்ம வந்து இன்கம்ல இருந்து போட முடியுமோ, இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கேட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். பட் நம்மளே சொந்தமா இந்த பிசினஸ்ல நிறைய காசு ஏர்ன் பண்ணீங்கன்னா வை நாட் இல்லைங்களா? என்னோட பெரிய ட்ரீம் வந்து நிறைய பேர் எங்க டீம்ல இருக்கிறவங்க கிட்ட நிறையவே சொல்லியிருக்கேன். என்னோட மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் டொராண்டோ, கனடாங்க. அவ பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஒரு 1 month ஒரு 3 weeks பிஃபோர் நான் வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டு போனேன். எங்க பிசினஸ் வந்து ஆட்டோ பைலட்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ 3 weeks நான் அங்க போய் அங்கிருந்து கூட இந்த ஆன்லைன்லயே நம்ம பிசினஸ் செய்யலாம் 3 weeks எடுத்துட்டு போனேங்க. பட் என்ன பெஸ்ட்னா எங்க அம்மாக்கு பிளேன் டிக்கெட் நான் தான் வாங்கி கூட்டிட்டு போனேன். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. அந்த நாள் எனக்கு மறக்கவே மறக்காது. சச் அ ஹாப்பி ஃபீலிங். எங்க அம்மா தான் சொன்னாங்க,
என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவங்களால நார்மல்ல உட்காந்துட்டு போக முடியாது, நாங்க பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணோம். எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்ததுங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்த் இட். ஸோ அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் செஞ்சா இஸ் இட் ஒர்த் இட்? டெஃபினெட்லி. அப்ப ரவியும் ரொம்ப ஹாப்பியா தான் சொன்னாரு, அஃப்கோர்ஸ் நீ வாங்கி கொடு போங்க நீங்க 2 பேரும். ஏன்னா அடுத்த மாசம் திருப்பி அந்த காசு வரப்போகுது. இந்த பிசினஸ்ல என்னங்கன்னா, you build a team, you build it right, your income is secured for life. That is the tagline பாருங்க, to build your business. So கடைசியில நான் விமென் பத்தி அஃப்கோர்ஸ் கோவிட் டைம்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் நிறைய கம்பெனி வந்துட்டு போவாங்க, லைக் ஆம்வே, we are better than ஆம்வே, எல்லாரும் நிறைய சொல்ல போறாங்க, நிறைய வரதான் போகுது. ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் இருக்குன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் வந்துச்சுன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் செயின் வரும் இல்லைங்களா? இட்ஸ் குவைட் லாஜிக்கல். தட் மீன்ஸ் இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல். ஸோ அந்த மாதிரி நிறைய வரதான் போகுது. பட் ஆம்வே மாதிரி வருமா? யூனிக், ரைட்? வாட் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெஸ்ட் பாருங்களேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரவி வந்து நிறைய டிராவல் பண்ணுவாரு. அவர் பொட்டிய மூடி அனுப்புறது தான் எங்களுக்கு வேலை. மேக்சிமம் ஏர்போர்ட் வரைக்கும் டிராப் பண்ணும். இந்த பிசினஸ் மூலமா, சின்ஸ் பிசினஸ் இஸ் இன் மை நேம், ரவிய ஃபர்ஸ்ட் நான் தாங்க ஃபாரின் டூருக்கு கூட்டிட்டு போனேன். ஹாலிடே அதெல்லாம் அவர் வந்து வேலை விஷயமா போவாரு, இது ஹாலிடே. பிளஸ் என்ன பாருங்களேன், நாங்கெல்லாம் போய் சேர்ந்தோமா, ஃபர்ஸ்ட் பட்டாயா வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரிப். அங்க போய் சேரும்போது ஆல் த மென் அவங்க எல்லாம் போய், நீங்க எல்லாம் பாக்ஸ பாருங்க, அவங்க ஏதோ கேஷ் கொடுக்குறாங்களாமே ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு ஓடி போனாங்க எல்லாரும். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க. வாட் இஸ் திஸ், என்னாச்சு, கிடைச்சதா காசுன்னு? இல்ல, எல்லாரும் லேடிஸ் மட்டும் கூப்பிடுறாங்க, நீங்க போனாதான் அவங்க காசு கொடுப்பாங்களா. அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. ஸோ விமெனுக்கு மட்டும்தான் வாக் அரவுண்ட் மணின்னு அந்த ஊர் கரன்சில காசு கொடுக்குறாங்க டு ஸ்பெண்ட். எப்படிப்பட்ட கம்பெனி பாருங்களேன். இந்த சின்ன சின்ன விஷயத்துல அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க. பேகேஜ் டேக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோம்னா நம்ம ரூமுக்கு அங்க வந்து சேர்றது பாருங்களேன், என்ன ஒரு ஹாப்பி ஃபீலிங் பாருங்களேன். என்ஜாய் லைஃப் கிங் சைஸ்ன்னு சொல்றாங்க. தட் இஸ் த்ரூ திஸ் பிசினஸ். இது எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. நான் டோன்ட் திங்க் இந்த எல்லாம் கோவிட் எல்லாம் அடங்கிடுங்க கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஆல் பார்டர்ஸ் வில் ஓப்பன், திருப்பி ஹாலிடேஸ் வந்துட்டு போறது. அந்த ஹாலிடேஸ் ஏன் அது கோவிட் வந்து உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா, நீங்கள்லாம் ரெடி ஆகணும் பாருங்களேன். நீங்கள்லாம் ரெடி ஆகி அந்த பிசினஸ் ஹாலிடே வந்ததுன்னா நீங்க ஏர்ன் பண்ணாதான் எங்களுக்கு சந்தோஷம். ஸோ டுகெதர் வில் ஆல் என்ஜாய் மோர் ஹாலிடேஸ். அப்ப நீங்க சொல்லுவீங்க, வாட் அ ஃபேபுலஸ் டைம் வி ஹேட். டேக் கூட அடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம பேருக்கு டேக். ஸோ ரவி சுவாமிநாதன் இல்லாம பிரியா ரவின்னு தனியா 3 டேக் வருங்க. அவ்வளோ பெருமையா இருக்கும். இன்னும் நான் டாக்டர் ஆகி எனக்கு டாக்டர் பிரியா ரவின்னு எங்களுக்கு நேம் போர்டு கிடைக்கும். அதோட ஜாஸ்தி சந்தோஷம் எனக்கு இதுல வந்து, பிகாஸ் ஐ ஹவ் ஏர்ன்ட் இட். பாருங்க, புதுசா ஒண்ணு செஞ்சு ஐ ஹவ் ஏர்ன்ட் இட். அண்ட் நாட் ஓன்லி மீ, எங்க டீம்ல இருக்கிறவங்களும் அவங்க டேக் எடுத்துட்டு வந்து காமிக்கும் போது அப்ப நினைப்பேன்னா, என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். நம்ம மட்டும் க்ரோ ஆகாம மத்தவங்களும் க்ரோ பண்ண முடியும்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ திஸ் பிசினஸ். ஸோ விமென் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. விமெனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒன்னும் எக்ஸ்ட்ரான்னு இல்லை, பட் கடவுள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்னு டு ஃபீல் அபவுட் தியர் சிச்சுவேஷன். இப்ப நம்மளுக்கு நடந்ததுன்னா இன்னொருத்தருக்கு அது நடக்கும்போது, ஸோ இது ஒன்றும் இல்லைப்பா, இதுவும் தாண்டி போகும்பா, இதுவும் கடந்து போகும்னு அவங்க தோல்ல தட்டி, ஒரு நாட் டு வரி, ஆசம்னு நம்ம சொல்லி மூவ் ஆறுது தாங்க இந்த பிசினஸ். ஸோ தட் எம்பத்தி தட் விமென் ஷேர், அது வந்து நீங்க ஃப்ரீயா கொடுங்க. நீங்க அது வந்து அடைச்சு வச்சுக்காதீங்க. ஆல்வேஸ் பிரேஸ் ட்ரூலி பட் ஹோல் ஹார்ட்டட், இல்லைங்களா? ஸோ ஒருத்தர்கிட்ட நல்லது விஷயம் இருக்குன்னா அவங்க கிட்ட நல்லதுன்னு சொல்லுங்க. ரொம்ப ஓவரா பண்ணி ரொம்ப ஐயோ என்னடா இது ஐஸ் வைக்கிறாங்கன்னு அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்காதீங்க. பட் யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் ஓப்பன்லி அண்ட் ஷேர் வித் தெம். உங்களுக்கு இது நடந்ததுன்னா ஒன்னும் கஷ்டம் இல்லையா, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. டோன்ட் வரி அண்ட் லெட்ஸ் கோ டுகெதர்ன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. ரெண்டாவது வந்து இதெல்லாம் ஓகேங்க, பட் நீங்க காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் நீங்க டின்னர் செய்வீங்களா பிரேக்ஃபாஸ்ட் செய்வீங்க? பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் போடுவீங்க, இல்ல பால் காய்ச்சுவீங்க. அண்ட் ஸோ அது காலையில இருக்கிற வேலை ஃபர்ஸ்ட் நீங்க செய்வீங்க, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த பிசினஸ்லயுமே ஒரு ருட்டீன் வச்சுக்கணும். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சமைச்சிட்டு இருக்கலாம்,
இல்ல காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள சமையலை முடிச்சு 10 மணிக்குள்ள கிச்சனை கிளீன் பண்ணிட்டு 10 மணி அழகா நீங்க வந்து ஒரு பிசினஸ் அட்டையர்ல போட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஸ்பேஸ் வச்சுட்டு 10 to 1 இல்ல 10 to 12:30 இல்ல 10 to 12 நீங்க உங்க பிசினஸ் டைம்னு நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த பிசினஸ்க்கு கொடுக்குற மரியாதை. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு அந்த மரியாதை தனியா தெரியும் இல்லைங்களா? ஸோ நீங்க தொடர்ந்து நீங்க இந்த பிசினஸ் செய்யணும்னா நீங்க வந்து ஒரு ருட்டீன் வச்சுக்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் அ ருட்டீன் யூ வில் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். அது அந்த ருட்டீன் பார்த்துதாங்க ரவி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சேலஞ்சுன்னு இருக்கிறது எல்லார் லைஃப்லயும் வரதான் செய்யும். அதுவும் நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டு ஒண்ணு பெருசா பண்ண போறீங்கன்னா கட்டாயமா அப்போதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ ராஜ் வந்து எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, தட் மேடம் இந்த வென்ஸ்டே அன்னைக்கே உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு மேடம், நீங்க வந்து பேசணும். ஓகேன்னு. ஸோ இன்னைக்கு காலையில எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஃப்ரம் மை பிரதர் தட் அப்பா கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், என்ன செய்யலாம். ஸோ இன்னைக்கு காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது பிசினஸ்ல டவுன்லைன் தான். அதர் லீடர்ஸ் கிட்ட நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாவோட இருந்தேன். ஸோ இப்போ வர ஒரு ஐ கேம் ஹோம் ஒன்லி அட் 5. ஸோ இங்க வரும்போது நீங்க பாருங்களேன், ஃபுல் டேபிள்ல வந்து நான் வந்து வீடே ஒரு மெஸ்ஸா இருக்கும்னு பார்த்தேன். பட் நீங்க வந்து ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை மதிச்சு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஃபேமிலி வில் கம் டுகெதர். இன்னைக்கு பாருங்களேன் எங்க நைட்டோட மெனு நார்த் இந்தியன் ஸ்டைல் கேபேஜ் சப்ஜி, பூந்தி ராய்த்தா, தால் மக்னி, சப்பாத்தி அண்ட் கர்ட் ராய்த்தா. இது எல்லாமே ரவி வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் எல்லாம் எடுத்து அவர் தான் செஞ்சாரு. பட் சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி குட் பிகாஸ் ஹி இஸ் டூயிங் இட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கன்னா பாருங்களேன், the universe will conspire to make things happen for you. ஸோ நான் உள்ள வரும்போது எனக்கு காஃபி கொடுத்துட்டு நீ போய் சேஞ்ச் பண்ணி உன் நோட்ஸை ரெடி பண்ணி நீ உட்காந்து பேசு, டின்னர் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நான் முடிச்சுட்டேன், நீ உட்காருன்னா என்ன ஒரு சந்தோஷம் பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஐ திங்க் இஃப் யூ டூ யுவர் ஒர்க், God is there to bless you. And thank you Ravi for that very very special thing. So women நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு வந்து if you do your work, நம்மளோட husbands are going to be more than willing to be there. So a big salute and a big thank you to all the husbands. இன்னைக்கு women நீங்க உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம் நிம்மதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா it is because of the men in your life who are making it possible for you. So thank you Ravi, and thank you to all the guys who are making your wives even more powerful. And மூணாவது பாயிண்ட் வந்து have a calendar. கேலண்டர்னா அது வந்து நம்ம பண்ணதே இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாம் ஒரு கேலண்டர் வச்சு எல்லாம் மைண்ட்லயே ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு இது பண்ணணும், இன்னைக்கு நைட் இட்லி ஊற வைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே. நம்ம எல்லாம் ஹியூமன் கம்ப்யூட்டர் தாங்க மைண்டு. மெட்டீரியல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், வீட்டு மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், தோபி கணக்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம மைண்ட்லயே வச்சிருக்கோம். நீங்க வந்து ஜஸ்ட் ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர். நீங்க வந்து என்ன சொல்றது, ஜான்சி கி ராணி. நீங்க ஹியூஜ், யூர் ஆல் விமென் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ நீங்களே உங்களை கம்மியா எடை போட்டுக்காதீங்க. ப்ளீஸ் திங்க் ஹை ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க வந்து எழுதிக்கங்க, இதுதான் நான் செய்ய போறேன், எழுதிடுங்க, இதெல்லாம் நான் சாதிக்க போறேன். டாப் 5 ட்ரீம்ஸ் நீங்க எழுதுங்க. எல்லாருக்குமே நான் சொல்றது இதுதான். காசு நேரம் ஒரு சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னா, அது ரெண்டும் நிறைய இருந்ததுன்னா நீங்க என்னென்ன சாதிப்பீங்கன்னு டாப் 5 ட்ரீம்ஸ் எழுதுங்க. அதை எழுதி ஒட்டிடுங்க. கடவுள்கிட்ட நீங்க ப்ரே பண்றீங்க, அங்க ஒரு பீஸ் எடுத்து போட்டுடுங்க. கடவுளே நீங்க பாத்துக்கங்க, and he will look after you and he will make your dreams come true. So அதை எழுதிடுங்க. கடைசியில உங்களை பத்தி நீங்க வந்து தாழ்வா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கிரியேட் பண்ணிருக்காருன்னா கடவுள் ஏதோ ஒரு ரீசன்னால தான் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க உங்களை தாழ்த்திட்டு நெவர் எவர் புட் யுவர் செல்ஃப் டவுன். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா உங்க அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட அப்ளைன் டாக்டர் ஷீலா விஸ்வநாத், ஷீ இஸ் எவ்ரிதிங் ஃபார். அண்ட்
அவங்கனால தான் நான் இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இருக்கேன். நான் வந்து லிப்ஸ்டிக் போட மாட்டேன். நான் வந்து மை மட்டும் எழுதிப்பேன். முகத்தை கழுவி தலையை சீவி மையிட்டு கொட்டிட்டு கிளம்பிடுவேன். ஸோ என்னை வந்து ஒரு ஆண்டர்பிரினர் உமனா மாத்தினதே டாக்டர் ஷீலா விஸ்வநாத். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கண்ணால பார்த்த பிரியா தான் அவங்க எதிர்க்கெல்லாம் நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு டீம் உருவாக்கி இட் இஸ் ஆல் தட் somebody else will think for you. அது வந்து it's only possible through this business and it's only possible by your upline. So நிறைய thanks for to Sheila Vishwanath for being who she is, for constantly inspiring me and believing in me to make things happen. And finally my thanks are to Amway, to Gerald, to Rajkumar and Vincent. Na avaroda window da en kan munadi irukku. Thank you Vincent for choosing me today. நான் வந்து நீங்க கேட்டதை டெலிவர் பண்ணிருக்கேனோ இல்லையோ தெரியல, பட் ஐ வாண்டட் டு டெலிவர் a message to all the women on this winning Wednesday. So winning Wednesday women entrepreneurs இல்லையா, that உங்களால முடியும்னு நீங்க நம்பி சீரி எழுந்துக்கங்க. Don't be down, follow a routine, digital platform follow பண்ணுங்க. Your upline is never far away from you. அண்ட் உங்க மனசுக்குள்ள இருக்கிற நல்லதை மட்டும் வெளியில எடுத்து விடுங்க. கெடுதல் எல்லாம் ஓடி போயிடும். மத்தவங்க பத்தி நல்லதே நினைங்க. The business is so powerful. அதோட ரீச் ரொம்ப ரொம்ப பெருசு. குவிக்லி எல்லா பார்டர்ஸும் ஓப்பன் ஆறதுக்குள்ள இந்த டூரிஸ்ட் பிசினஸ் பெருசாகிறதுக்குள்ள உங்க பிசினஸ் சரி பண்ணிடுங்க. 10,000 PV தானே, அது கிடுகிடுன்னு வந்துடும் பாருங்க. பட் அதுக்கு நீங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரிஜினலா இருங்க. Learn to do 100 PVR, 200 PVR, 500 PVR. உங்களுக்கு என்ன ஆசை வருதோ கம்மியா எடை போட்டுக்காதீங்க. உங்களோட பிசினஸையோ உங்களையோ நிறைய திங்க் பண்ணுங்க. அப்ளைனோட உட்காருங்க, ஒரு கேம் பிளான் செட் பண்ணுங்க. ஆம்வே பீப்புளோட உட்காருங்க, அவங்க ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. கடைசியில நான் இவங்க பேர் எடுக்கலைன்னா நான் வந்து ஆம்வே பிசினஸ் பண்ணது ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கும். மை தேங்க்ஸ் டு லக்ஷ்மி ஸ்ரீதர். இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு மாஸ்டரா நம்ம எல்லாம் இருக்கோம்னா இட்ஸ் தேங்க்ஸ் டு லக்ஷ்மி ஸ்ரீதர். அவங்க ட்ரைனிங் எடுத்ததுனாலதான் எங்க டீமே இன்னைக்கு லிவிங் சோ வெல். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டுங்க. தூக்கத்துல எழுப்பினா கூட ப்ரோட்டீன் பத்தி நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ வித் தட் ஐ வாண்ட் டு டெல் ஆல் யூ விமென் தட் யூ ஆர் சோ வர்த் இட். And இந்த பியூட்டிஃபுல் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ மனசுல வந்து ஒரு உறுதி வச்சுக்கோங்க, என்னால முடியும்னு நினைச்சுக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க, தினம் ஒரு ருட்டீன் வச்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட கேளுங்க. நான் வந்து ஒரு லாக்டவுன் டைம்ல ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய காசு சம்பாதிக்க போறேன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. உனக்கும் சம்பாதிக்கணுமா? வாங்க, லெட் us work together. With that, I'm done. Thank you, Raj, for the opportunity, and over to you. Thank you so much, ma'am. Despite of challenges, you made it happen. So thank you so much. Thank you. And I'm sure this Wednesday is going to be really a winning Wednesday for a lot of women who are attending this session, ma'am. Thank you so much. Thank you, Raj. And all the viewers will pray for your dad to get well soon. Yes, thank you so much. And over to the spectacular lady of the South. We are waiting to listen from her. Thank you. Okay, thank you, so Raj. thanks. நான் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களும் இன்வைட் பண்ணிட்டீங்க. So thank you so much. So dear viewers, I think டாக்டர் மேம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா lot of things உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டச் பண்ணிருக்கும். Because they are all like founding distributors since 1998. They are building this business passionately, professionally, socially, emotionally. என்னென்னலாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ they build it and they are part of this journey. They were part of 10th year celebration, 15th anniversary, 20th anniversary, so coming 25th anniversary, and A70 and the global journey la pathina, they also committed and passionately building it as a team. So best wishes to you, ma'am, again, and we look forward ungaloda successful journey also. So thank you so much. Thank you, Raj. Thank you for the opportunity. Okay, so viewers, so first speaker oda wonderful sharing paathachi. So ivanga pathina doctor profession la irundhu avangaloda sharing solliranga. Aduthathu from Chennai we want to take it completely to Coimbatore. So ivanga pathina staffing nurse. During 98 she started the business. So Coimbatore pathina, it is always, you know, second capital of TN.
And the second capital of TN la pathina, they are the first person to become a double diamond from South India, especially from TN. So அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருந்து this lady and her husband build a business passionately. So with your support, I would like to invite Mrs. Sagayameri Paulraj, a double diamond direct from Tamil Nadu. Good evening, good evening, good evening everyone. நான் என்னுடைய பேர் சகாய் மேரி பால்ராஜ். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். நிறைய இன்ஃபர்மேஷன் பிரியா மேம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. கம்பெனி பத்தி, கம்பெனியோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, கம்பெனி என்னென்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, ஒரு விமனா இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை பிரியா கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க் பிரியா அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆம்பே திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா இந்த ஆம்பே வந்து எத்தனை பேருடைய லைஃப் இயர்ஸா நான் ஆம்பே பிசினஸ்ல இருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் தான் இந்த பிசினஸ் பேஷனேட்லி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நாங்க வந்தோம், எப்படி நாங்க பில்ட் பண்ணோம், இந்த ஆம்பே ஜேர்னி இந்த 22 இயர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த ஆம்பே பிசினஸ் வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய லைஃப் இஸ் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட். அதுல நானும் ஒருத்தி. நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 98ல பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி எனக்கு ஷேர் பண்ணவங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். அவர் இந்த பிசினஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆஸ் ஆர்டினரி விமன் நான் இருந்தாரு, எனக்கு டைம் இல்லை, எப்படி இந்த பிசினஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் நான் இந்த பிசினஸ் பிளானை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தேன். பட் நான் எனக்கு ஒரு பிலீஃப் இருந்தது. நான் இந்த பிசினஸ்க்கு வரக்கு முன்னாடியே ஐ வாஸ் ப்ரேயிங் டு காட், எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஏன்னா வாங்குற சம்பளத்தை வச்சு லைஃப்ல எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸை காட்டுங்க கடவுளே அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தப்பதான் எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை என்னுடைய ஹாஸ்பிட்டல் டாக்டர் பிலிப் குருவிலா எனக்கு கொடுத்தாங்க. அப்ப எனக்கு வந்து நான் கடவுள் மேல இருந்த நம்பிக்கையில, அவர் மேல இருந்த நம்பிக்கையில நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 98ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த பிசினஸ் சைன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய் வாடகைக்கு இருந்த ஒரு வீட்டுல தான் நான் இந்த பிசினஸ் சைன் பண்ணோம். ஒரு ஒன்றும் பெரிய அளவுல இல்லை, ஏதோ வர வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கும் சரியா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் ஆம்பே பிசினஸ் சைன் பண்ணேன். பட் ஐ பிலீவ் இன் ஆம்பே. நான் பார்த்த விஷயம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு 62 இயர்ஸ் குளோபலி இருக்க ஒரு பிசினஸ். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஏன் நம்ம இந்தியால சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. நிறைய ட்ரீம் இருந்தது, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறைய இருந்தது. அதனால இந்த பிசினஸ் ஒரு வெஹிக்கிளா இருக்கும், நமக்கு ஒரு நல்ல இது எனக்குள்ள இருந்தது. சோ இந்த பிசினஸ் சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபியர் இருந்தது. எப்படி நம்மளால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருந்து, ஒரு பீப்புள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆம்பே பிசினஸ் இஸ் வெரி குட் பிசினஸ், நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் என்னால அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்தது. இருக்கு, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில. பட் நம்ம இந்த எப்பவுமே ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, இந்த ஃபியரை வந்துதான் நம்மளுடைய லைஃப வந்து முன்னுக்கு வராம தடுக்குது. அப்படின்னா ஏன் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வரக்கூடாது, நம்மளுடைய இன்னபிலிட்டிய வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்தக்கூடாது, அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்தா மாத்துறது வந்து நம்ம எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அகைன் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ள வளர்த்த ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு நாளும் அது வளர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பேசாம எந்த பிசினஸுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நாங்க விளங்கி கொண்டோம். அதனால பாத்தீங்கன்னா டே பை டே வந்து எங்களுக்குள்ள இருந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அது வளர ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து பாஸ்ட் 22 இயர்ஸா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது எதுவுமே தியரி பார்ட் நாங்க பேசல. இன்னைக்கு பிரியா மேமோட 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னுடைய 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 இயர்ஸ் ஆஃப் ஆம்பே எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ட்ரீம்ஸ் நிறைய இருந்தது. இன்னைக்கு நான் இந்த 22 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பீப்புளை, எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் நான் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்.
அதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பீப்புளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து மணி, ரெண்டாவது வந்து டைம். இது ரெண்டை தான் எல்லாருக்குமே எதிர்பார்க்கிறாங்க. பட் இந்த மணிக்காகவும் டைமுக்காகவும் எவ்வளவு வேணாலும் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன ட்ரீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ட்ரீம் என்னன்னா லாட் கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, அதுல வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. நல்ல கார் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும், டைம் ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்டா இருக்கணும், அப்படி எல்லா ட்ரீம்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆம்பே பிசினஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எதையெல்லாம் நம்ம விரும்புறோமோ, இப்ப ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு சில லேடிஸ் பாத்தீங்கன்னா என்ன விரும்புறோம், நம்ம எல்லாம் என்ன விரும்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு வீடு வேணும். நீங்க என் பின்னாடி பாருங்க, இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க முழுக்க ஆம்பே பிசினஸ்ல வாங்கின வீடு தான். 10,600 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ், இண்டோர் ஸ்விம்மிங் பூல். ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஒரு எலக்ட்ரீஷியனா இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது, நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் த்ரூ ஆம்பே பிசினஸ் இந்த பாஸ்ட் 22 years ஆஃப் லைஃப்ல வந்து இது கிடைச்சது. நீங்க என்னுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது ஒரு பிபிடி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிபிடி போட முடியுமா? சோ எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிசினஸ் வந்து எப்படியான ஒருத்தரை வந்து எப்படி கூட மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் இதை சொல்றேனே தவிர வேற என்னுடைய இதைய பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. யாரா இருந்தாலும் இதை பண்ண முடியும், என் பெருமையோ அதுல வந்து காட்டுறதுக்காக இல்ல. இது வந்து எங்கனால கூட இந்த பிசினஸ் செய்ய முடியும் அப்படின்னா எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்றதுக்காக தான் நான் இந்த பிபிடி உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா பாருங்க, எப்படி இருந்தோம், ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஒரு எலக்ட்ரீஷியனா இருந்தோம், எதிர்காலத்தை பத்தி ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்தப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கும் இதே லைஃப் தான் கண்டினியூ ஆயிருந்திருக்கும். பட் இன்னைக்கு எடுத்து இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்தப்ப அதை சரியான நேரத்துல பயன்படுத்தி கொண்டதுனால எங்களுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம். நான் இன்னைக்கு சொல்றது வந்து என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னா யாரா இருந்தாலும் செய்ய முடியும். இந்த ஆம்பே பிசினஸ் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பிபிடி பாருங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட், அவர் வந்து எலக்ட்ரீஷியனா இருக்கும்போது எப்படி இருந்தாரு, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கும் அப்படிதான், நானும் அவரும் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன ஏன்னா இருக்க சேலரியை வச்சு லைஃப் ஸ்டைல் ஓட்டணும், என்ன செய்வோம், வாடகை வீடு, வாடகை வீட்டுல இருந்தோம். ஒரு டூர் போனோம் அப்படின்னா அப்பப்ப ஏதோ ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ ஒரு தடவை ஒரு பில்லிகிராம்ஸ் போவோம். இதுதான் என்ஜாய்மெண்ட். இந்த வீட்டுல இருக்கும்போது தான் நாங்க ஆம்பே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 500 ரூபாய் வாடகை இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுல இருந்துதான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பேவோட இன்கம்னால தான், வேற எந்த ஒரு யாருடைய சப்போர்ட்டும் இல்லை. இந்த எல்லா லைஃப் ஸ்டைலும் ஆம்பேலால வந்ததுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து எத்தனையோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ், பிரியா சொன்னாங்கல்ல நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கோன்னு. நிறைய கண்ட்ரிஸ் எவ்ரி இயர் 2 or 3 கண்ட்ரிஸ் த்ரூ ஆம்பே பிசினஸ் மூலமா நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கோம். போகும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல் தான். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்தது. நான் ஆம்பே பிசினஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பிசினஸ்குள்ள வந்தேன். பட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன, இந்த கம்பெனியோட அனுபவிக்கக்கூடிய எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டூரு, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க கண்டிப்பா போக முடியும். இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க,
வெக்கேஷன் அப்படின்னா நம்ம எங்க போவோம்? ஊட்டி போவோம், இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லையா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆம்வே பிசினஸ் எடுத்து கன்சிஸ்டன்ட் அண்ட் பர்சிஸ்டன்டா பண்ணுனதுனால இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு. இதைதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். சோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். சோ ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இருக்க ட்ரீம்ஸ உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்பெஷலி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ வந்து தொலைச்சிட்டாரு அவங்க வீட்டுல. தொலைச்சிட்டு அந்த கீயை தொலைச்சிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தேடிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு க்ரௌட், ஒரு பீப்புள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வழியில போனவங்க என்ன செஞ்சாங்க, என்னங்க இது இங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரீட் லைட்டு கீழே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்த சாவியை நான் தொலைச்சிட்டேன், வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. எங்க தொலைச்சிங்க அப்படின்னா வீட்டுலதான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன் இங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, என் வீட்டுல கரண்ட் இல்ல அதனால நான் இங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய விமன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இங்க வந்திருக்கீங்க. நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த பிசினஸ் நீங்க பர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆம்பே கம்பெனியை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான நம்ம பீப்புளுக்கு ஒரு கேர் எடுத்து நம்ம என்ன சொல்றோன்றத லிசன் பண்ணி நமக்கு இன்னைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பாஸ்ட் 62 இயர்ஸா குளோபலி சப்போர்ட் பண்ணி அநேகருடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லப்போன ஆம்பே பிசினஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நான் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நான் படிச்சு இந்த படிப்புக்கு வச்சு நான் அப்படி ஆக முடியாது. ஆனா இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஆக முடியும். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஃபியர், நமக்குள்ள இருக்கிற ஹெசிடேஷன், நம்ம பீப்புள் ஸ்கில் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிரும். நம்ம ஃபியர்ல இருந்து வெளியில வந்துடலாம். நம்மளுடைய ஹெசிடேஷன், எல்லாரும் கூட பேசுற ஹெசிடேஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பீப்புள் ஸ்கில் கண்டிப்பா மாறிடலாம். ஒரு அசோசியேஷன், ஒரு பாசிட்டிவான அசோசியேஷன், ஒரு வின்னிங் அசோசியேஷனுக்குள்ள நம்மளால போக முடியும். இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு சேலரி இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்ட் பே பண்ண முடியல, ரெண்ட் கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, அப்படி எவ்வளவோ பிரச்சனை இந்த கொரோனா. பட் இன்னைக்கு ஆம்பே பிசினஸ் பாருங்க எவ்வளவு நல்லா பண்ண முடியுது. இன்னைக்கு பிரியா சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 months பிஃபோர் இருந்ததை விட இப்ப பிசினஸ் வந்து 4 to 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருக்கும். சோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்க டிஜிட்டலி ஆம்பே 2 years பிஃபோரே தே ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. எப்படி டிஜிட்டலா ஒவ்வொருத்தரையும் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபேஸ்புக்ல தான் நீ யூஸ் பண்ணலாம், எல்லா இதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன லெவல்ல இருந்தாலும் டீச் பண்ணி அவங்களை கொண்டு வந்து கரெக்டா இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய பிசினஸ் எல்லாமே டிஜிட்டலி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா, நான் 98ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி நாங்க டெமோ காட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு என் வீட்டுல குக்வேர்ல வச்சு நான் சமைக்கிறத நான் என் ஃப்ரெண்ட்ஸ், யூகேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட நான் காட்ட முடியும். நான் போடுற ஃபேஷியல் கிரீம்ஸ் அவங்களுக்கு நான் காட்ட முடியும். அவங்களுக்கு எப்படி போடணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எவ்ரிதிங் டிஜிட்டலி. நான் போடுற ஒவ்வொரு ஸ்டேட்டஸையும் பார்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்கறாங்க, நீ என்ன யூஸ் பண்ற அப்படின்னு. சோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த பிசினஸ்ல கத்து கொடுத்து சொல்லி தரும்போது ஏன் லேடிஸ்னால பண்ண முடியாதுங்க? லேடிஸ்க்கு இருக்க ட்ரீம்ஸ்க்கு, அவங்களுடைய எதிர்காலத்தை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மதரும் இந்த மாதிரி வாய்ப்பை நீங்க தவற விடவே கூடாது. இன்னைக்கு ஜாபுக்கு போகும்போது நான்லாம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 9 to 5 எனக்கு ஜாப் இருக்கும். காலையில போனா சாயந்தரம் தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்க லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 to 7 போயிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்ப வேணாலும் கூப்பிடுறாங்க. எப்பொழுதுமே லேப்டாப் திறந்து வச்சுதான் நான் இருக்கேன் வீட்டுல. எனக்கு டைமே இல்ல. ஒர்க் வீட்டுல இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பார்க்கணும், ஆபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், எனக்கு டைமே இல்ல, குழந்தைங்களை பார்க்க டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள நிறைய பேருடைய எவ்ரிடே நான் அதை கேள்விப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் அந்த டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில 7 மணிக்கு போனா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஐ எம் ஃப்ரீ ஃபார் த பாஸ்ட் 19 years. ஒரு ஃபுல் டைம் மாமா என் பொண்ணுக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு நான் மட்டும் இந்த பிசினஸ்ல இல்ல, என்னுடைய பொண்ணும் இந்த பிசினஸ் பண்றா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அனுபவிக்கிற இந்த லைஃப் ஸ்டைல என் பொண்ணும் அனுபவிக்கணும், அவளும் ஒரு ஜாப்ல போய் சிக்கிக்க கூடாது. இருந்தாலும்
நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த பிசினஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவளுடைய எய்ம். அவளும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. நாங்க இது ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய லேடிஸ் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு ஷிஃப்ட், நான் ஒரு ஷிஃப்ட், குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்ட் 19 இயர்ஸ் நாங்க ஒரு ஃபேமிலியா இந்த பிசினஸ் ரொம்ப பேஷனேட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேடிஸ் வந்து நீங்க விரும்புற இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க இந்த இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தேன் அப்படின்னா என் ஃபேமிலி மட்டும்தான் அது பெனிஃபிட் ஆக முடியும். ஆனா இந்த ஆம்பே பிசினஸ் மூலியமா பாத்தீங்கன்னா எத்தனையோ என்னால எவ்வளவோ பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். எத்தனையோ பேருடைய லைஃப் ஸ்டைல மாத்த முடியும். அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். நீங்க உண்மையா நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும்போது பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதாங்க ஒரு பர்பஸ். நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசினஸ கண்டிப்பா பண்ண முடியும் உங்களால. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து யார் எதுல இருந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல போலாமா, இதுல போலாமா, இதுல போலாமா. இந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, குரங்கு கிட்ட வந்து நீங்க பனானாவும் பணத்தையும் காட்டினீங்க அப்படின்னா அது எது எடுக்கும் அப்படின்னா பனானாவை தான் எடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு தெரியாது பணத்தை எடுக்கணும்னு. அது மாதிரி மக்கள் வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதான் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் முன்னுக்கு வர முடியும். ப்ராஃபிட் இல்லைங்க, இந்த பிசினஸ் அசெட். இன்னைக்கு அசெட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்ற வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வர முடியும். அப்பார்ட் ஃப்ரம் மணி, ஐ வாண்ட் டு சே ஆம்பேவோட ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரலைட்ன்ற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ ஹெல்த் இஷ்யூஸை ஏஜிங் ஆகும்போது நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஏஜிங் ஆக ஆக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசீஸா இன்னைக்கு கூட ஒருத்தட்ட பேசிட்டு இருப்போம், அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நான் செக்அப் போனா இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நியூட்ரலைட்ன்ற சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மேஜர் ரோல் நம்மளுடைய ஹெல்த்துக்கு பிளே பண்ணிட்டு இருக்குங்க. அது அந்த நியூட்ரலைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம். இன்னைக்கு நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் காலையில எழுந்திரிச்ச உடனே பாடிக்குன்ற ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இது சாப்பிடுறோங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லா அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் ஷேக் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டும் ஒமேகா 3 எடுத்துக்கிறோம், டெய்லி வைட்டமின் எடுத்துக்கிறோம், ஸ்கின்னுக்கு தேவையான நியூ ஆர்டிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஸோ ஹேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் சொல்லப்போனா ஹெட் டு ஃபுட் எல்லாமே ஆம்பே, எல்லாமே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படின்போது ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்கு பணம் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்பே பிசினஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். குக்கிங் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி குக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆம்பேயோட குயின் குக்வேர். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இல்லை, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த ஆம்பே குயின் குக்வேர், நானும் கூட பார்த்தீங்கன்னா நான் நர்ஸா இருந்தேன், ஆனா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணணும்ன்றது கூட எங்களுக்கு தெரியாம தான் இருந்தது. ஒரு டிசீஸ் வந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே தவிர ஹவு டு மெயின்டைன் அவர் செல்ஃப் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது தெரியவே தெரியாது. பட் ஆம்பேல பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்குள்ள வந்ததுனால எவ்ரி ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம், 4 பில்லர்ஸ்னா என்ன, நீங்க என்ன சாப்பிடணும், உங்களுக்கு என்ன எப்படி குக் பண்ணணும்ன்றத கூட சொல்லி தராங்க அப்படின்னா எந்த பிசினஸ்ல நீங்க அதை பார்க்க முடியும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆம்பே ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் குக் பண்ணி என் வீட்டுல சமைக்கிறத என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓ இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா, எனக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேக்குறாங்க. இது கண்டிப்பா லேடிஸ்னால செய்ய முடியும் இல்லையா, இது செய்ய முடியாத ஒரு விஷயமே இல்லை. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நமக்கு எவ்வளவோ நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறோம், ஒரு போன் எடுத்தோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்போம். எத்தனையோ விஷயத்த பேசுறத நம்ம இதுல பேசினா நம்ம காசா மாத்தலாம். இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு லேடினாலையும் செய்ய முடியும். இதனால நம்மளுடைய குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னா நிச்சயமா இது ஒவ்வொரு லேடிஸ்னாலையும் செய்ய முடியும். நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா மாறணும் அப்படின்னா இது ஒரு ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நிறைய பேர் எம்ப்ளாயா இருந்தாதான் செக்யூரிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயா இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாப்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. எம்ப்ளாயா இருந்து இன்னைக்கு நான் இந்த ஜாப்ல இருக்கேன், நான் இவ்வளவு ஹையர் போஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாப் 5 சேலரியில இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு, ஜாப் செக்யூரிட்டியே இல்லாம இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பி குவாட்ரண்ட் அப்படிங்கிறாங்க, பிசினஸ்ல இருந்தா மட்டும்தான் சர்வே ஆக முடியும்.
அதனால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, உங்களுக்கு எஜுகேஷன் தேவையில்லை, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆம்பே சொல்லி தராங்க. உங்களை யார் இந்த பிசினஸ் பத்தி சொல்றாங்களோ அவங்க உங்களை எஜுகேட் பண்றாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இந்த பிசினஸ்ல கூட்டிட்டு போனாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருனால கொடுக்க முடியும்? யாராவது கொடுத்து உங்களை இது நீங்க முன்னுக்கு வாங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா இது வரைக்கும்? அப்படி யாருமே இது வரைக்கும் என் லைஃப்ல யாருமே சொல்லல. உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தவர் சொன்னாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் மாசம் நான் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு 124 ரூபாய் நான் செக் வாங்கிட்டு அவர்கிட்ட போய் காட்டினேன். எனக்கு ஆம்பேல இருந்து 124 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னாரு, கிரேட், இது 6 டிஜிட் இன்கமா போகும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 டிஜிட்டுக்கு மேல இன்கம் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இந்த கமிட்டடா இந்த பிசினஸ்ல இவ்வளோ நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து இதை என்னால செய்ய முடியும், நீங்களும் ஒரு சரியான முடிவெடுத்தா உங்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 2025ல இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடா மாறும் கண்டிப்பா. அப்போ வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து 64 crore டர்னோவர்ல இருப்பாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் கொரோனா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஸ் டோட்டலி சேஞ்ச்ட். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா பீரியட்ல எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம ஆர்டர் பண்றோம் இல்லையா? ஏன் நம்ம வெளியில போய் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தக்காளி வேணுமா பிக் பாஸ்கெட்ல போடுறோம், வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ அதுலதான் போடுறோம், என்ன வீட்டுக்கு வேணுமோ அதுலதான் நம்ம வாங்குறோம். அமேசான்காரருக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரிஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டிஜிட்டலா தான் நம்ம எல்லாமே இனி வரப்போற காலங்கள்ல நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியாது. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை கொண்டு போக போகுது. இன்னைக்கு நீங்க அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்க போறீங்களா? உங்க மூலியமா பல பேரை நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா கொண்டு வர போறீங்களா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அந்த முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா செய்ய முடியும். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில சொல்ல போனா ஆம்பே தான் நம்பர் 1 இண்டஸ்ட்ரிங்க. எத்தனையோ பேர் சொல்லலாம் அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் சொல்லலாம். 1959ல இருந்து வேர்ல்டுல 62 இயர்ஸா ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட கம்பெனியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கம்பெனியா, எத்தனை 100+ கம்பெனிஸ், சாரி 100+ கண்ட்ரீஸ்ல இந்த கம்பெனி இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம டவுட் பண்றதுக்கு என்ன இருக்குங்க? இது நம்மளால செய்ய முடியுமான்றதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ரெடியா போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, கஸ்டமர்ஸ் பேஸ் அப்படின்னா இந்த கொரோனா பீரியட்ல எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நிறைய போன் கால்ஸ் கூப்பிட்டு கேட்கறாங்க, எனக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நியூட்ரலைட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கே அது என்ன? பாருங்க, நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கோங்க நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆம்பே இஸ் தி பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு. பட் நீங்க அதுல இருந்தா தான் நீங்க அதை பணமா பண்ண முடியும். ஸோ நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்கும் உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்ல போனா இந்த பிசினஸ் வாய்ப்பு தான். சரி, இதுல நான் இன்வால்வ் ஆனேன்னா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவானா? ஆம்பே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர் பிளஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. பிரியா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆம்பே வந்து உங்களுடைய என்னென்ன நீங்க பண்றீங்களோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர் பிளஸ் இன்கம் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருந்தேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் மினிமம் வந்துட்டு இருந்தது. நான் என்னுடைய ஏஜ் ஆஃப் 32ல நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ் 22 என்னுடைய ஏஜ் ஆஃப் 32ல ஸ்டார்ட் பண்ணி நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 26 இயர்ஸ் ஆகும்போது என்னுடைய டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 lakhs நான் சம்பாதிச்சிருப்பேன். பட் இந்த ஆம்பே பிசினஸ்ல ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆனீங்க அப்படின்னா 3 monthsல இந்த இன்கம் நீங்க பார்க்க முடியும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் அந்த கோர் பிளஸ்ங்க. கோர் பிளஸ் இன்கம் வந்து ஒரு இன்னைக்கு யார் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இந்த மந்தே நீங்க இன்கம் பார்க்க முடியும்.
உங்களுடைய கஸ்டமரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி ஆனாலும் லேடிஸ் பாத்தீங்கன்னா, நான் வாங்கின ஒரு ஷாம்பூ நல்லா இருந்தது, நான் வாங்குற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் நல்லா இருந்தது, நான் வாங்கின இந்த saree நல்லா இருக்கு, இந்த கடையில நல்லா இருக்கு, இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள அறியாமையே நம்ம அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அட்வர்டைஸ் தான் நம்ம நல்ல ப்ராடக்ட்ஸ், ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா பீப்புள் கண்டிப்பா அதுக்கு ரெடியா இருக்காங்க. இத பண்றது மூலியமா நீங்க ஒரு இன்கம் பார்க்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பா வாங்க முடியும். உங்களால பல பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த ஆம்பே பிசினஸ்ல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமிட்டடா இதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பண்ணோம் அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தா, உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருந்தா நிச்சயமா இந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நாங்க எல்லாரும் இப்படிதான் சக்சஸ் பண்ணோம். இந்த சக்சஸ் பண்ணுனதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆம்பேயோட 50வது வருஷம் செலிப்ரேஷன் நடந்தது. லாஸ் வேகஸ்ல நாங்க போயிட்டு வந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா இதுல லாஸ் வேகஸ்ல ஒரு எம்ஜிஎம் கிராண்ட்ன்ற ஒரு ஹோட்டல்ல 5000 பேரை புக் பண்ணியிருந்தாங்க. எல்லா கண்ட்ரில இருந்தும் டைமண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. திருப்பி A60க்கு போயிருந்தோம். A60லயும் அப்படித்தான். we enjoyed a lot. பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு என்ஜாய்மெண்ட் ஆம்பேல பார்த்தோம். இனியும் இதை விட என்ன ப்ரூவ் பண்ணணுங்க, A70 வரப்போகுது. A70க்கும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பிசினஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா A60க்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்ல ஒர்க் பண்ணி இந்த பிசினஸ்ல அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ A70க்கு ஒரு பெரிய பீப்புள் க்ரௌட் வரப்போகுது. ஸோ அதுல நீங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். A60ல போய் நம்ம என்ஜாய் பண்ணணுங்க. அதுதான் இந்த நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ஆம்பேல மறக்க முடியாத அனுபவங்கள்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும், எப்பொழுதுமே நான் இதை சொல்லுவேன். பாத்தீங்கன்னா அலாஸ்கன் க்ரூஸ் எல்லாருக்கும் தெரியும். கிளேசியர்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் ட்ரீம் கூட பண்ணதில்லை. அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் ஷிப்ல ஒரு 4-5 டைம்ஸ் எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. இது யாருனால செய்ய முடியும்? ஒண்ணுமே இல்லைங்க, நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பிசினஸ்க்கு வந்தேன். ஒரு 2000 ரூபாய் இன்கம் வந்தா நம்ம முன்னேறணும் லைஃப்ல, ஒரு ரெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த பிசினஸ்க்கு வந்தேன். பட் இந்த பிசினஸ் மூலியமா இன்னைக்கு என் லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்ல, நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா ஒரு சரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் மூலியம் உங்களுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். நான் கடைசியா தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பேவோட டாப் மேனேஜ்மெண்ட் மிலன் பிளான்ட் அண்ட் அன்ஷு புத்ராஜ் மற்றும் அஜந்தா, அவங்க மட்டும் இல்ல, ஜெரால்டு, வின்சென்ட், பிளஸ் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, பியூட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருங்க எந்த டைம் கூப்பிட்டாலும் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு, நாட் ஓன்லி எங்களுக்கு, யாரா இருந்தாலும் உங்களுடைய வெல்த், உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க எப்பொழுதுமே 24 hours ரெடியா இருந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ஆர்டினரி பீப்புளா நாங்க இருந்தோம். எங்களை எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா மாத்துனது இந்த ஆம்பே பிசினஸ் மட்டும்தான். இன்னைக்கு சொல்லப்போனா என்னுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு கம்பெனில ஒரு எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பவுமே சொல்லுவார், காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் டாக்டரேட் வாங்கினவர். ஸோ இது எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆம்பே பிசினஸ் மூலியமா தான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை ஜாஸ்தியா ஏதாவது சொன்ன மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பா மாறும். நிறைய கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியவங்க. நிறைய ஏடிஆர் கொண்டு வாங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நிறைய பிசி கொண்டு வரணும், ப்ரிஃபர்ட் கஸ்டமரை உள்ள கொண்டு வரணும். நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிசினஸ்க்காக ஒரு டைமை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 to 2 hours நீங்க எல்லா நாளும் நம்ம ஒர்க் பண்றோம், எவ்வளோ வேலைகளை பார்க்குறோம், எல்லாமே நடக்குது நமக்கு. பட் இந்த பிசினஸ் நம்முடைய எதிர்காலத்துக்காக ஒரு 2 hours இந்த பிசினஸ் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களை ஹார்ட்ல இருந்து நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி உங்க ஹார்ட்ல இருந்து பில்ட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் பிசினஸ் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதனாலதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் ஹார்ட்ல வச்சு பில்ட் பண்ணுங்க.
யார் ஒருத்தர் பர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டண்டா இதுல இருக்காங்களோ அவங்கனால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்றேன். கொசு இருக்கு, உங்ககிட்ட தேனி இருக்கு. கொசு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், தேனியும் ஆக்டிவா இருக்கு. நான் ப்ரொடக்டிவா இருக்கிறது தேனி தான். ஸோ கண்டிப்பா நீங்க ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆம்பே பிசினஸ் உங்களை மாத்திரம் இல்ல, உங்க மூலமா பல பேருடைய லைஃப் ஸ்டைல மாத்தும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Thank you so much, ma'am. Thank you so much. In fact, ஒரு entire இதை sum up பண்ணனும்னா both of you environment friendly, இதெல்லாம் தான் key points. Global phenomenon, vision of business, every time plan பண்ணனும், and the way the Amway business is growing, especially the full proof அது சொன்னது, and co-plus உங்களோடதுல transformation, the kind of transformation as a family, as an individual, and எப்படி இன்னைக்கும் we are able to inspire. One of the best thing இன்னைக்கு உங்களோட ரெண்டு பேரோட உங்களோட மெசேஜ்லயும் one thing we understood is we as a Amway spoke about our unique selling point. We are focusing our USP, which is product, business opportunity, product, and inspiring people's life. ஏன்னா மத்த எல்லாருமே because many try to imitate, இவங்க எல்லாருமே வந்து they don't have any USP. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே USP இன்னொரு கம்பெனிய தலைக்குறவா பேசி இல்ல அதோட நெகட்டிவா பேசிதான். பட் this is the only opportunity, this is the only organization where we speak about our USP, and that is where we are class apart when compared to any other imitators which who are there in the market right now. And this really helps us because the way we are poised to grow and the way we will progress will even more be more than what we are doing currently. So with this, we come to an end of this session, but one more important news. 15th August is going to be a mega celebration. Block பண்ணுங்க உங்களோட calendar. It is going to be a mega celebration. 2 icons, region சொல்லலாம், country சொல்லலாம். They are going to be talking to each one of you in a mega event, in a big event. 2 icons. So ladies and gentlemen, this is just a teaser. The main announcement will be done sometime tonight or by tomorrow. So watch out. We will do everything possible just to ensure, we also wanted to go YouTube live, but at times we are having technical challenges, but definitely we will work around that, and we will ensure maximum people ஒரே இதுல participate பண்றதுக்கு. And one more good news for Chennai, மதுரைக்கு கண்டிப்பா வரும். For Chennai, offer product LOC and dish drop is currently available right now. So ஏதோ ஆர்டர்ஸ் இருக்கு, நீங்க வந்து fulfill பண்ணனும்னா பண்ணலாம். Ladies and gentlemen, again ஒரு request, இந்த particular order நம்ம exhaust பண்ணிட்டோம், particular time குள்ள exhaust பண்ணதால we were able to move from the neighboring location. So please go ahead, and Madurai location la just a matter of 2 or 3 days la reach item we will ensure. And here at this point of time, I would also like to mention that home delivery orders konjam pending irukku. On priority basis, we are ensuring to clear it off as early as possible. We are aware of the fact nariya per are going through the inconvenience. Let me assure you, as a team, we are doing everything possible to ensure smooth functioning of it, and we will get back to normalcy. Okay, so we are doing everything of August and for a great start for the month of September. Idu verum trailer, real picture paaka poringa. Thank you so much. God bless you.